வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் கவலை, மனச்சோர்வு, தூக்கம் குறைவாக இருப்பது பற்றி பேசப் போகிறோம். இது பார்கின்சன் நோயாளிகளில் ஏன் காணப்படுகிறது? இதற்கு பின்னால் என்ன காரணம் உள்ளது? இதை எப்படி சரி செய்யலாம்? இது எப்படி பார்கின்சன் நோய்க்கு காரணமாகிறது மற்றும் இதனால் நம்முடைய மீட்பு ஏன் கிடைக்கவில்லை என்பதையும் தெரிந்து கொள்வது ஒரு பார்கின்சன் நோயாளிக்கு மிகவும் அவசியம். நாம் பார்கின்சன் நோயாளிகள் பற்றி பேசும்போது பார்கின்சன் நோயாளிக்கு குறைந்தது இவ்வளவு தெரியும்: மூளையுடன் தொடர்பு இருக்கிறது. மூளையில் டோபமின் என்ற ரசாயனம் உருவாகவில்லை என்பதால் தான் கைகள் கால்களில் நடுக்கம் வருகிறது. இந்த டோபமின் மிகவும் குறைவாகிவிட்டால் டோபமினின் மற்ற வேலைகளும் அவையும் குறைந்து விடுகின்றன. இப்போது ஒரு நோயாளி இருக்கிறார். அவருக்கு கவலை உள்ளது. யாராவது வந்து என்ன சொல்வார்கள் என்று பயம் உள்ளது. எதிரில் உள்ளவரிடம் நான் எப்படி பேசுவேன், என் கை நடுங்குகிறது, என் நாக்கு நடுங்குகிறது என்று நினைக்கிறார். அப்போது அந்த நோயாளியின் நிலை நாள்தோறும் மோசமாக ஆரம்பிக்கிறது. ஏனெனில் அந்த நோயாளிக்குள்ளிருந்த நம்பிக்கை போய்விடுகிறது. அதனால் பார்கின்சன் நோயாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மனச்சோர்வு, கவலை, பயம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்வது என்னவென்றால், முதலில் உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையிலும் கடுமையாக உழைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கியுள்ளீர்கள். ஒரு குடும்பத்தை உருவாக்கியுள்ளீர்கள். அந்த குடும்பம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. இதற்கு மேலாக நீங்கள் வேறு எங்கும் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் தேவையில்லை. உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். முதலில் உங்களுக்குள் இதை நினைக்க முயற்சியுங்கள்: நான் நன்றாக ஆக வேண்டும், நான் நன்றாக இருக்கிறேன், இன்னும் நன்றாக ஆகப் போகிறேன். இந்த சிறிய குலுக்கல்கள், அதாவது திரேமர்ஸ், அதோடு வரும் அதிர்வுகள், இவை எதுவும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இந்த நோயை உங்கள் எண்ணத்தில் சிறியதாக நினைத்த நாளிலிருந்து நாளிலேயே நோய் தோற்கிறது. ஏனென்றால் நான் மக்களுடன் கலந்துரையாட வேண்டும், பேசிக் கொண்டிருக்க வேண்டும், என் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்களுடன் உரையாட வேண்டும். வீடியோ கால் செய்யுங்கள். ஹா பையா, நீ இன்று என்ன படித்தாய் என்று கேளுங்கள். நீங்கள் உங்கள் அறிவை, இந்த வயது வரை நீங்கள் பெற்றுள்ளதை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு வழங்குகிறீர்கள். அதில் உங்களுக்கு நல்ல உணர்வு ஏற்படுகிறது. அதனால் உங்களுக்காக மிகச்சிறந்தவர்கள் உங்கள் செஸ்பெஸ்டர் என்றால் அது உங்கள் அடுத்த தலைமுறைதான். அடுத்த தலைமுறை உங்கள் பேரன் பேத்தி. அப்படியென்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். இன்று முதல் தினமும் ஒரு அறையை பூட்டி 5 நிமிடம் உங்கள் கால்களை உயர்த்தி அமைதியாக படுத்து, இந்த நோய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூளையில் இருக்கும் டோபமின் சுரக்கிறது. உங்களுக்குள் நம்பிக்கை வருகிறது. உங்களுக்குள் இருக்கும் பதட்டம் மறைந்து வருகிறது. என்ன நடக்குமோ பார்த்துக் கொள்வேன். இந்த வாழ்க்கையில் எத்தனை பேரை எதிர்கொண்டோம், எத்தனை பெரிய பிரச்சனைகளை சமாளித்தோம். இது ஒரு சின்ன பிரச்சனை தான், உடைந்த ஒரு பிரச்சனை மாதிரி தான். இதையெல்லாம் நான் சும்மா முடித்து விடுவேன். நீங்கள் அந்த நாளிலிருந்து இப்படி சிந்திக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த நாளிலேயே நோய் தோற்றுவிடும். நீங்கள் பார்ப்பீர்கள், அடுத்த 2-3 மாதங்களில் உங்கள் உடலில் பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உங்கள் நோய் வளர்வது நிற்கும். ஏனெனில் இப்போது உங்கள் மூளை உங்கள் கட்டுப்பாட்டை இருக்கிறது. நீங்கள் உங்கள் விழிப்புணர்வு மனதிலிருந்து அவிழ்ப்புணர்வு மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் உங்கள் மூளையையும் உங்கள் உடலையும் என்ன வேண்டும் என்று புரிய வைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் முழு நாளும் எதிர்மறையாக சிந்தித்தால் உங்கள் உடலிலும் எதிர்மறையானதே நடக்கும். நாம் கடவுளிடம் இதை கொடு, அதை கொடு, இப்படி செய், அப்படி செய் என்று வேண்டுவது போல நீங்கள் உங்கள் கடவுளிடம் நான் நலமாக வேண்டும், நான் நலமாகிக் கொண்டிருக்கிறேன் என்று வேண்டுகிறீர்கள். திட்டத்தை அமைக்க ஆரம்பித்த நாளிலிருந்து, கற்பனை செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து உடலில் ஆற்றல் நிலைகள் மாற ஆரம்பிக்கின்றன. உடலில் வலி குறைய ஆரம்பிக்கிறது. ஒரே நாளில் இது மாறாது. ஆனால் 2 மாதங்களில் மாற்றங்கள் தெரியும். வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நாளில் 5 முறை மேலுள்ளவரிடம் கட்டளையிட வேண்டும்: ஆயிற்று, நான் உன்னை வழிபட்டேன், இப்போது உன் பணி என்னை சேவை செய்வது போல். நீங்களே செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்குள்ளே மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு மருந்து தேவைப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்களுக்கு உடற்பயிற்சி தேவைப்படும் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு மேலும் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் மனச்சோர்வு, பதட்டம் இவை மருந்தால் தீராது. மனநிலையை மாற்றி மருந்து சாப்பிட்டால் குணமாகும் என்ற எண்ணம், நீங்கள் அந்த எண்ணத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து உங்கள் உடலில் மாற்றங்கள் தெரிகிறது. அதனால்தான் இந்த நோயாளிகளுக்குள் மாற்றங்கள் தெரிந்தது. ஏனெனில் அவர்கள் சுய ஊக்கத்துடன் இருந்தார்கள். குடும்பத்தின் ஊக்கத்தால் இந்த முடிவுகளை பார்க்க முடிந்தது. நீங்கள் பார்த்தீர்கள், நாம் ஊக்கமுடன் இருக்கும்போது அல்லது நம் குடும்பம் நம்மை ஊக்கப்படுத்தும் போது அவர்கள் நமக்கு ஆதரவு தருகிறார்கள். அந்த ஆதரவு தான் ஒவ்வொரு நோயாளிக்கும், கேன்சர் நோயாளிகளுக்கும் கூட குணமாகும் சக்தியை தருகிறது. நீங்கள் இவ்வளவு கதைகள் கேட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் பார்கின்சன்ஸ் நோயாளிகளின் வயது 60-70 ஆண்டுகள் இருக்கும்.
அதனால் நாங்கள் நோய்களால் மக்கள் இறப்பதையும் பெரிய நோய்களில் இருந்து மீண்டு வருவதையும் பார்த்திருக்கிறோம். இப்போது அதே நோயில் ஒருவருக்கு உயிரிழப்பு ஏற்படுகிறது, ஆனால் இன்னொருவர் அந்த நோயை வெல்கிறார், கேன்சர் போன்ற பெரிய நோயையும் வெல்கிறார் என்றால் அதில் என்ன வித்தியாசம்? எப்படி நீங்கள் ஒருபோதும் யோசித்தீர்களா? நீங்கள் அறிந்த நோயாளிகள், நோய்களில் மீண்டு வந்தவர்கள் யோசித்து பாருங்கள். அவர்களில் பொதுவான விஷயம் இருக்கிறது. சந்தோஷமாக இருப்பவர்கள். பரவாயில்லை நண்பா, பார்த்து கொள்வோம். அட நண்பா, நோய்தானே, சமாளித்து விடலாம். ஒரு நாள் போக வேண்டியதுதானே, போகும்போது பார்த்துக் கொள்வோம். இப்போ தினமும் தினமும் ஏன் இறக்கணும் என்பதுதான் அவர்களுடைய மனநிலை சொல்லிக் கொண்டு இருக்கும். ஆனால் சில நோயாளிகள் சொல்வாங்க, ஐயோ நான் இறந்துட்டேன், என் பிள்ளையை யார் பார்த்துக் கொள்வாங்க? ஐயோ மனுச்சொர்கு, அப்படிப்பட்டவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆகவே உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்வது அவசியம். ஏனெனில் மன அழுத்தத்தில் ஹார்மோன்கள் உடலில் வெளியேறி உடல் சீராகும் செயலுக்கு இடையூறு செய்கின்றன. அதனால் நீங்கள் உங்களை தானாகவே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் முழு பிரபஞ்சத்தின் சக்திகளை உங்கள் உடலுக்குள் சேர்க்க வேண்டும். மற்றும் பிரபஞ்சத்தின் அளப்பரிய சக்திகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் சேர்க்கும் போது நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான சக்திகளையே சேர்க்க வேண்டும். எதிர்மறையான அல்லது அழிவுகரமான சக்திகளே அல்ல. ஏனெனில் நீங்கள் நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதில் நினைத்தால் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். மாறாக நீங்கள் கெட்ட எண்ணங்களை மனதில் நினைத்தால் உங்கள் வாழ்வில் கெட்டதே நடக்கும் என்பது இயற்கையின் நியதி. இந்த ஆழ்ந்த உண்மையை நாமும் நம்முடைய மூதாட்டிகள், மூதாதையர்கள் மற்றும் முன்னோர்கள் மூலம் தலைமுறை தலைமுறையாக கற்றுக்கொண்டுள்ளோம். இந்த